ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஏஆர் கிரியேஷன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான டாபிக் வந்து எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓரியோவுக்கு வந்து ஏர் கிளீனிங் பண்ண போகிறோம். அதை பற்றி அந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போகுது. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏர் கிளீனிங் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, காட்டன் எடுத்துக்கோங்க. காட்டன் தேவைப்படும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த லிக்யூடு, அதாவது இது பெட் கிளினிக்கும் கிடைக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெட் ஷாப்லேயும் கிடைக்கும். இது விர்பேக்கில் வரக்கூடியது, 50 ml உள்ளது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 145 ரூபா வரும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 145 ரூபா வரும். விர்பேக்கில் வரும். இது லிக்விடாக வரும். அப்புறம் நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணக்கூடிய ஏர்பட்டோட ஸ்டிக்கு, நார்மல் ஸ்டிக் எடுத்திருக்கேன். ஓரியோ கொஞ்ச நேரம் அமைதியாக படுங்க. கொஞ்ச நேரம் அமைதியாக படுங்க. ஏர் கிளீனிங்கோட டைமிங்னு பார்த்தீங்கன்னா, நான் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு ஒருக்கா நான் ஏர் கிளீனிங் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இன்றைக்கி ஏர் கிளீனிங் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து குளிக்க வச்சுருவேன். எப்போயுமே அந்த மாதிரி தான் பண்ணுவேன். நீங்களும் அதவே கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க. கம்பல்சரி 15 நாளைக்கு ஒருக்கா நம்ம ஏர் கிளீனிங் பண்ணியே ஆகணும். ஏர் கிளீனிங் பண்ணாமல் இருந்தோம்னு பார்த்தீங்கன்னா டிசீஸ் வந்து கொஞ்சம் வேகமாக வரக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதே இப்போ நம்ம கேட்டுக்கு இங்கே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ அழுக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட நிறையா இருக்குது அழுக்கு. கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. ஏம்மா, கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. ஏர் கிளீனிங் பண்ணும்போது அதாவது என்னோட ஓரியோ வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க. ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க. அதே மாதிரி குளிக்க வைக்கிறதுக்கும் சரி, அதே மாதிரி ஏர் கிளீனிங் பண்ணும்போதும் சரி ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க. ஸோ இவங்களை ஒரு இடத்துல கரெக்டாக உட்கார வச்சுட்டு, இருமா ஆடாதம்மா, கொஞ்ச நேரம் சும்மா இருமா. டாடா என்னடா, கொஞ்ச நேரம் சும்மா இருறான். இந்த ட்ராப்பை வந்து கரெக்டாக ஒரு 3 ட்ராப்பு, 1 2 3 ட்ராப் விட்டுட்டு இரு 3 ட்ராப் விட்டதுக்கப்புறம் காதை நல்லா மசாஜ் பண்ணணும். காதை பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கொஞ்ச நேரத்துக்கு நல்லா மசாஜ் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த அழுக்கு ஃபுல்லாகவே வெளியே வந்துடும். காதுக்குள்ளே இருக்க அழுக்கு ஃபுல்லாகவே தானாக அப்படியே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அழுக்கு ஃபுல்லாக கொஞ்சம் சரிம்மா ஒன்றும் செய்யலை. நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு என்ன பண்ணாங்க உன்னைய? என்னப்பா பண்ணாங்க உன்னைய? சரி, நான் மசாஜ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணக்கூடிய ஏர்பட்டை வந்து பார்த்திங்கன்னா, இருமா ரொம்ப உள்ளே விட்டுறக்கூடாது. ரொம்ப உள்ளே விட்டுறாமல் ரொம்ப மினிமலாக நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய அழுக்கு ஃபுல்லாகவே அவங்களுக்கு பொதுவாகவே காதை க்ளீன் பண்ணும்போது பிடிக்காது.
அதனால் காலை வச்சு பரண்டிக்கிட்டே இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ டஸ்ட்டு ஃபார்ம் இருக்குதுன்னு. பார்த்தீங்களா, இவ்வளோ அழுக்கு இருக்குது. அதேமாதிரி இருமா சரி ரொம்ப உள்ளே விட்டுறாமல் மேலாப்பில் நீங்கள் இது பண்ணிங்கனாலே போதுமானது. ஏன்னா ரொம்ப இது பண்ணிவிட்டு அப்புறம் காதில் எங்கிட்டாவது அதுக்கு வலிக்கிற மாதிரி எதாவது பண்ணிட்டோம்னா உள்ளே காது வந்து புண்ணாக போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ டஸ்ட்டு ஃபார்ம் ஆயிருக்குன்னு. நீங்கள் இப்போ தான் ஒரு பெர்சியன் கேட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக பட்ஸை வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் பொதுவாகவே இந்த மாதிரி காட்டனை வந்து வாங்கி வச்சுட்டு உள்ளே வந்து நம்ம விரலை வச்சேவும் வெளியே எடுக்கலாம். பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். நீங்கள் பட்ஸை வச்சு யூஸ் பண்ணுறது இப்போ எனக்கு வந்து ரெகுலராக பழகிருச்சுங்கிறதுனால நான் பட்ஸை வச்சு யூஸ் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி காட்டன் எடுத்து விரலில் மட்டும் நல்லா லிக்விடை மட்டும் ஒரு 3 ட்ராப் 4 ட்ராப் ஊற்றிட்டு நம்ம விரலை வச்சு நம்ம இது பண்ணோம்னா அந்த டஸ்ட்டு ஃபுல்லாக இதில் இதாக ஃபார்ம் ஆயிரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பட்ஸில் வந்து சும்மா ஒரு ட்ராப் விட்டுட்டு அந்த லிக்விட் வந்து ஒரு ட்ராப் விட்டுட்டு ஃபைனலாக இருமா ஒரு ட்ராப் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா சுற்றி நம்ம கண்ணை வந்து நல்லா உத்து பார்த்தோம்னா நமக்கு நல்லா தெரியும் எங்கெங்கே டஸ்ட்டு ஃபார்ம் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம பட்ஸை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிடணும். ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா ஒரு சில கிட்டன் வந்து சமத்தாக படுத்துக்கிறோம். அதுக்கு இது பண்ணும்போது நல்லா ஒரு சில கிட்டன் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணும்போது அதுக்கு நல்லா சுகமாக இருக்கும். ஸோ அதனால் அது கம்முன்னு படுத்துக்கிறோம். ஒரு சில இப்போ என்னை ஓரியாவே பார்த்திங்கன்னா பண்ண விடாது, ஏர் கிளீனிங் வந்து பண்ண விடாது. இந்த மாதிரி எதாவது பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆடும். ஸோ அதனால் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். இப்போ ஏரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு கொஞ்சம் சுத்தமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். இப்போ நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இதில் நம்ம எப்படி இந்த காதில் நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணுமோ அதே தான் அந்த சைடும். ஸோ 2 சைடுமே நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஓரியோவுக்கு வந்து கண்லேருந்து தண்ணியாக ஊற்றும். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ஜென்ரலாக நம்ம காட்டனை வச்சேவோம் டெய்லி. நான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக நைட்டு காலையிலலாம் ஃப்ரீயாக விட்டுருவேன். நைட்டு பார்த்தீங்கன்னா காட்டனில் வெறும் தண்ணியில் தொட்டு கண்ணை வந்து க்ளீன் பண்ணோம்னா ஸோ இங்கேக்குள்ள டஸ்ட்டு எங்கேயும் கண்ணுக்கு கரெக்டாக இந்த இடத்துல இந்த 2 இடத்துலையும் பார்த்திங்கன்னா டஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். ஸோ நம்ம காட்டனை வச்சு க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து டஸ்ட்டு ஃபார்ம் ஆகி அது மாதிரி ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியும். ஸோ அதனால் அதையும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ இதுதான் ஏர் கிளீனிங்கோட மெத்தடு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.
பாய் பாய். ஓரியோ வியூவர்ஸுக்கு டாட்டா சொல்லு. டாட்டா சொல்லுமா. டாட்டா சொல்லுங்கம்மா.